இப்போ வந்து நம்ம கோல்டு சார்ட் தான் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் என்ன இருக்குன்னு forexfactory.comல பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு மேஜரான ஜிபிபி பேங்க் ஹாலிடே, யூரோப்பியன் மார்க்கெட்டும் லீவு உங்களுக்கு. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்ல மட்டும் தான் நியூஸ் இருக்கு. ஸோ அதுவும் மீடியம் இம்பாக்ட் நியூஸ் தான். ஹை இம்பாக்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா 6 o'clock அந்த ரேஞ்சு அரௌண்ட் இருக்கிறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கோல்டில் ஒன் டேல சார்ட் அனலைஸ் பண்ணலாம். ஒரு ஃபாலிங் மார்க்கெட்டில் இருக்கு கோல்டு. இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஒன் டேல இருக்கு. நேற்று கேண்டில் வந்து நம்மளுக்கு புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. விச் மீன்ஸ் பையர்ஸ் உள்ளாரா ஆக்குபை பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் போய் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வரையலாம். ஒரு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் வரையலாம். ஒரு கன்சாலிடேஷன் ஜோன்லையும் லோவர் டைம் ஃப்ரேம்ல 4 ஹவர்ல கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து இன்னும் அக்யூரேட்டா வரையணும்னா 1 ஹவர் போய் நம்ம கரெக்டான கீழே சப்போர்ட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வரையிடும். அதே மாதிரி மேல ரெசிஸ்டன்ஸையும் கொஞ்சம் மார்க் பண்ணி வரையிடும். 30 மினிட்ஸ்ல நம்ம செக் பண்ணிக்கலாம் கரெக்டா தான் வரைஞ்சிக்கிறோமா அப்படின்ட்டு. நம்மளுக்கு மல்டிபிள் ரிஜெக்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1842 800 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி மேல 1849ல உங்களுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஒன்ஸ் மேல பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஃபர்தரா உங்களுக்கு 55 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. அதே மாதிரி கீழே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஃபர்தரா உங்களுக்கு 38 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. எந்த சைடு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுதோ, இப்போ வந்து மேல பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஸோ ப்ரீவியஸ் கேண்டலோட லோல தான் நம்ம ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா ப்ரீவியஸ் கேண்டலோட ஹைல தான் ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணுவோம். ஸோ எப்பவுமே நம்ம சொல்ற டார்கெட் என்ன பாத்தீங்கன்னா மினிமம் 200 to 300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க.